வேண்டுதலின் விளைவு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கேட்குற யாருக்கும் கொடுக்கப்படும், கண்டடைவீங்க. தட்டுங்க, உங்களுக்கு கட்டாயமாக கடவுள் செய்ய சேர்ப்பார். தட்டுங்கள்னா உங்கள் ஜெப வேண்டுதல்கள் மூலயமா தட்டுங்க. கடவுளோட வான்வீடு உங்களுக்கு எப்பொழுதும் திறந்தே இருக்கும். அதேமாதிரி கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறாங்க. தேடுறவங்க நீங்கள் கேட்கும் பொழுது தான் உங்களுக்கு கடவுள்கிட்டருந்து கிடைக்கும். தேடுங்க, நீங்கள் கட்டாயமாக கண்டடைவீங்க. கடவுளை தேடுற அந்த ஆர்வத்தை தூண்டிக்கங்க. தூண்ட தூண்ட கடவுள் உங்களை மேலே உள்ள ஒரு இரக்கத்தையும் அன்பையும் கட்டாயம் செலுத்துவார். தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் யாராவது ஒருவர் அப்பத்தை கேட்டிங்கன்னா தான் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாங்களா? அதே மாதிரி தான் விண்ணகத்தில் இருக்க தந்தையும் அப்பத்தை கேட்டால் நம்மளுக்கு கல்லை கொடுக்க மாட்டார். கட்டாயமாக அதுக்கும் மேலாக செய்வார். வேறு பிள்ளைகள் மீன் கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். அதேமாரி தான் தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திச்சிங்கன்னா, நீங்களே அப்படி இருக்கும் பொழுது விண்ணுலகில் இருக்கிற தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியான நன்மைகள் அளிப்பார் அல்லவா? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கடவுளை தினந்தோறும் தேடும் பொழுது, காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணும் பொழுது, கடவுள் கட்டாயமாக நம்மளோட வேலைகளையும், நம்மளுடைய படிப்பையும், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையும், நம்ம உடல் நலத்தையும் கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். அதனால் எப்போவுமே தேடுங்க. இப்போ இந்த நேரத்தில் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சோன்னா கடவுளை முதல்ல தேடி இந்த மாதிரி பைபிளை படிச்சுட்டு அன்னைக்கு நாள் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப்பாக நல்லபடியாக கடவுள் வச்சுருப்பார். அதேமாரி ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது காலையில் கடவுள் நம்மளோட வேண்டுதல் ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா உன்னிப்பாக கவனிப்பார். அதன்படி நம்மளுக்கு குடைகளை அளிப்பார். இந்த டைமில் உடம்பு முடியாமல் இருக்கீங்களா? நீங்கள் கேளுங்க, கடவுள் கட்டாயம் கொடுப்பார். படிக்காமல் இருக்கீங்களா? படிக்கிறவங்க கேளுங்க, எனக்கு படிப்பு ஞானத்தை கொடுங்கன்னு கட்டாயம் கொடுப்பார். செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கடவுள்கிட்ட இந்த நேரத்தில் கண்ணீரோடு மன்றாடுங்க. இதை பார்த்து கட்டாயம் கடவுள் உங்களுக்கு நன்மைகளை பலவாறு செய்வார். அதை நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்டில் போடுவீங்க, இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் செஞ்சாங்க சிஸ்டர்னு நீங்கள் போடுவீங்க. ஸோ நீங்கள் கடவுளை சுவைத்து பாருங்கள். கடவுளோட அன்பை பெறக்கு எல்லாருமே தகுதியானவர்கள் தான். எல்லாருக்கும் குறைன்னு ஒன்று இருக்க செய்யும். அதை நிவர்த்தி செய்து கடவுளுடைய அன்பையும் அருளையும் பெறும் பொழுது இந்த உலகத்தில் எதையும் நம்ம வென்றிடலாம். ஆண்டவருக்கே புகழ், ஆண்டவருக்கே மகிமை. இப்பொழுது உங்கள் மீது கடவுளோட சர்வ ஆசீர்வாதமும் அருளும் பொழிந்து கடவுள் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கார். அவரை நீங்கள் பற்றிக்கோங்க, நல்லா இருக்க பற்றிக்கோங்க. அது என்ன புயல் வந்தாலும் மழை வந்தாலும் அந்த மரம், கடவுளை என்கிற மரத்தை நீங்கள் விடாமல் கட்டி பிடிச்சிக்கோங்க. கட்டாயம் கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வார். ஆண்டவருக்கே போற்றி, ஆண்டவருக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். கடவுளோட சில பணிகளை நான் இது மூலயமா நான் அறிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்குமே எதுவுமே இல்லை, கடவுளோட இது மட்டும்தான் நம்மளுக்கு முதல்ல அறிஞ்சிருப்போம். அதனால் அதை தொடர்ந்து செய்ய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமீன்.